அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். பணம் மனிதனுடைய ஒரு முக்கியமான தேவைகளில் மிக மிக முக்கியமாக கருதப்படுகிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பணம் தான். இல்லைங்க எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நம்மளில் யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா உணவாகட்டும், உடையாகட்டும், கல்வியாகட்டும், மருத்துவமாகட்டும், இது எல்லாத்துக்குமே அடிப்படை தேவை அப்படிங்கிறது பணமாகத்தான் இருக்குது. இதில் எதை நம்ம செய்யணும் அப்படின்னாலுமே நமக்கு பணம் வேணும். இதற்கு அடுத்தது தான் பார்த்திங்கன்னா நகை, வண்டி, வாகனம், வீடு, இதை மாதிரி விஷயங்கள்லாம். இதுக்கும் அடிப்படை பணம். இல்லைங்க எனக்கு எங்கள் அம்மா அப்பா சொத்து கொடுத்துருக்காங்க, அந்த சொத்தோட அடிப்படை எது? பணம் தான். அந்த பணத்தை வர வைக்கிறதுக்கும் அந்த பணத்தை தக்க வைக்கிறதுக்கும் கண்டிப்பாக நமக்கு எந்த அளவு உழைப்பும் முயற்சியும் முக்கியமோ அதே போல் அதிர்ஷ்டமும் வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுதுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான சூட்சம வழிபாட்டை இன்று தை வெள்ளிக்கிழமையில் இரவுக்குள்ளே எப்போனாலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது செய்யுங்க. தேவை ஒரே ஒரு ரூபாய் சிறிதளவு சந்தனம், அவ்வளவே தான். எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக விநாயகர் பெருமானுடைய திருவுருவ படம் அல்லது சிலை கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. மற்ற தெய்வங்கள் கூட கேட்டால் இல்லைங்க எங்கள் வீட்டில் இந்த சாமி இல்லை, எங்கள் வீட்டில் இந்த சாமி நாங்கள் வச்சு கும்பிட்றதில்ல, ஆனால் நான் கும்பிடுவேன், ஆனால் அந்த சாமியோட ஃபோட்டோ சிலை என்கிட்ட இல்லை, இதை மாதிரிலாம் சொல்லுவீங்க. ஆனால் விநாயகர் பொறுத்த மட்டிலும் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி சந்தனம். சந்தனம்ங்கிறது எல்லார் வீட்டு பூஜையிலுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அது வெள்ளையாக இருந்தாலும் சரி, பொடியாக இருந்தாலும் சரி. வில்லை அப்படிங்கிறது இந்த காயின் மாதிரி சந்தனம் இருக்கும் இல்லையா, அது. இது ரெண்டில் எது கிடைச்சாலும் சரி. இல்லை கட்டை வச்சுருக்கீங்க, உரசிக்கலாமா? தாராளமாக உரசி எடுத்துக்கோங்க. அந்த சந்தனத்தை குலைத்து அது நடுவே ஒரு ரூபாய் நாணயத்தை முதல்ல வைங்க. வச்சுட்டு அந்த சந்தனம் உங்கள் உள்ளங்கையில் படுற மாதிரி வலது கையில் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ, உங்களுடைய பண தேவைகள் என்னவோ அது நிறைவேறும்னு குலதெய்வத்தையும் விநாயகரையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிட்டு இந்த சந்தனத்தோடு சேர்த்து உங்களுடைய வீட்டில் விநாயகர் படம் அல்லது சிலை இருக்கு இல்லையா, அந்த சாமியோடைய தொப்புள் பகுதியில் வைக்கணும். சாமியோடைய தும்பிக்கை கீழே தொப்புள் பகுதி எல்லா படங்கள்லையுமே நல்லா தெரியும். அந்த இடத்துல அந்த சந்தனத்தோடு அந்த ரூபாய் நாணயத்தை வச்சுருங்க. இன்று முழுக்க இருக்கட்டும், நாளைக்கு இருக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த சந்தனத்தை எடுத்து தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி நெத்தியில் பூசுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. ரூபாய் நாணயத்தை கொண்டு போய் பிள்ளையார் கோயில் உண்டியில் போட்டுருங்க. உங்களது பண தேவைகள் நிச்சயமாக பூர்த்தியாகும். உங்களுக்கு பணம் சேருவதற்கான வசியம் உண்டாகும். அதே போல் கொடுத்த பணம் திரும்பி வரும். நகை அடமானம் வச்சுருக்கீங்க, பணம் சம்மந்தமாக என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இன்று இரவுக்குள்ளே இந்த ஒரு எளிமையான சூட்சமத்தை செய்யுங்க. இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்.